श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि इत्यवङ्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இதுவரைக்கும் ஏகாதச ஸ்கந்தத்துல முக்கியமா உத்தவருக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த சம்வாதம். அந்த உத்தவர் வியாஜத்துல பெருமாள் பல விஷயங்களை உபதேசம் பண்ணினார். அந்த வேதாந்தார்த்தங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுட்டோம். இது வரைக்கும் ஏகாதச ஸ்கந்தம் முடிஞ்சிடுத்து. இனி துவாதச ஸ்கந்தம், 12வது ஸ்கந்தம். இது சின்னதுதான். இதுல சில விஷயங்கள்லாம் சொல்ற. இந்த 12வது ஸ்கந்தத்துல என்ன விசேஷம்னு கேட்டோம்னா, பாவியா நடக்க போற விஷயத்தெல்லாம் சொல்றார் இந்த இடத்துல. சாதாரணமா இவ மகர்ஷி ரிஷிகளுக்கெல்லாம் பாவி பூதம் பவிஷ்யத்து வர்த்தமானம் எல்லாருக்கும் தெரிய போறது. கடந்த சில நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியும், சில நிகழ்ச்சிகள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. பவிஷ்யத்து நடக்க போறது நம்மளால யாராலையுமே சொல்லவே முடியாது, நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா நடக்க போற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் மகர்ஷிகள். இப்படிப்பட்ட சுக மகர்ஷிய பார்த்து ராஜா கேட்கிறே, பரீட்சித்து மகாராஜா கேட்கிறே, அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல போறேர். இப்படிதான் 12வது ஸ்கந்தம் சொல்றது. இந்த 12வது ஸ்கந்தத்துல வரைச்சே சச்சப்தத்தினால சொல்லப்படுபவராக இருப்பவர் பரமாத்மா. அந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் இந்த லோகம் மொத்தத்துக்கும் ஆசிரியமாக இருக்கிறவர் அந்த பரமாத்மா தான். அவர்தான் அதிஷ்டானமாக இருந்திருக்கார், அவர்தான் ஆத்மாவாக இருந்திருக்கார். அந்த பரமாத்மா தான் நியமிப்பவராக இருந்திருக்கார். அவராலே நியமிக்கப்படுபவையாக இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கின்றது. இதுல இந்த பிரபஞ்சத்துல வரைச்சே மகா பிரளய காலத்துல இவையெல்லாம் லயத்தை அடைய போறதுன்னு ஒரு விஷயம். சில பேருக்கெல்லாம் இந்த வஸ்துக்கள்லாம் மகா பிரளய காலத்துல லயத்தை அடையிறதுன்னு வச்சே பெருமாளுடைய திருமேனியிலேயே அதி சூக்ஷ்மமாக இந்த சேத்தனங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா சில பேர் என்ன ஆவா அப்படின்னா, பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயங்களை அனுஷ்டானம் பண்ணி அந்த உபாயங்கள்னால அவளுக்கு மோட்சம் ஏற்பட்டு சீவைகுண்டத்துல நித்திய விபூதியில போய் எம்பெருமான சேவிச்சுட்டு இருக்க போற. ஆகையால இந்த விராட் புருஷனுடைய வர்ணனம், இந்த பிராகிருத லயம், அது தவிர இங்க இந்த காலத்தினால ஏற்படக்கூடிய பலவிதமான மாறுபாடுகள் ஏற்கனவே சொன்னோம். இந்த கலியுகத்துல தர்மம்ன்றது 3 காலம் இருந்து ஒரு காலோட இருந்துருக்கு. இப்படி ஒரு காலோடு இருந்துருக்கிற தர்ம தேவதையை பத்தி நம்ம ஆரம்பத்துல பாகவதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சொன்னோம். அந்த தர்ம தேவத்தை இப்படிப்பட்ட ஒரு துர்தசையில இருக்கிற சன்னிவேசத்தினால இங்க தர்ம தேவதை இப்ப லோகத்துல என்ன மாதிரி எல்லாம் செயல்பாடுகள் இருக்கும் என்பதெல்லாம் பத்தி முதல்ல சொல்றார். இந்த காலத்தினால புத்தியில ஒரு பேதம் ஏற்பட போறது. அதுக்கப்புறமா
வர்ணசாங்கரியம்ன்றது ஏற்பட போறது. வர்ணசாங்கரியம்னாக்க இந்த ஜாதிகளுக்குள்ள மேல் ஜாதியினருக்கு ஜாதியினரை கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இல்ல கீழ் ஜாதியினர் மேல் ஜாதியினரை கல்யாணம் பண்ணிக்கிறதோ, இப்படி ஒரு வியவஸ்தை இல்லாமல் எப்படி எப்படியோ மாறப்போறது. வர்ணசாங்கரியம் வரப்போறது. நிறைய பேர் பொய் சொல்றவாளா இருக்க போற. எல்லாம் நிறைய பேர் எப்படி ஆறாருனாக்கா ஒரு நேர்மை இல்லாதவர்களாக ஆயிடுவா. இப்ப இது ராஜாக்கள் எல்லாமே ஒரு பணத்தாசை, தானே ராஜ்யத்தை ஆளணும்ன்ற ஒரு ஆசை, இப்படிப்பட்ட பல புகழுக்காக வரக்கூடிய ஆசை, இப்படிப்பட்ட பல பேராசைகள்னால ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவான்னாக்க பிள்ளையே அப்பாவை கொன்னுட்டு தான் ராஜாவா ஆறுது, அல்லது மந்திரி ராஜாவுக்கு ஹிதத்தை சொல்ல வேண்டியது போக விபரீதத்தை சொல்லி மந்திரியே ராஜாவை அழிச்சு மந்திரி அந்த ராஜ்ய மந்திரியோ மந்திரியினுடைய பிள்ளையை கொண்டோ அந்த ராஜ்யத்தை சாசனம் பண்றது. இப்படி இந்த க்ஷத்ரிய வம்சத்துல இருந்திருக்கிறவா இந்த நேரடியான க்ஷத்ரிய வம்சத்துல இருந்து மாறுபட்டு வேற வேற விதமாக வர்ணசாங்கரியம் ஏற்படும். அந்த வர்ணசாங்கரியத்தினால அதுல வந்தவெல்லாம் கூட இந்த மாதிரி ராஜ்யத்தை ஆளும்படியான ஒரு நிலையெல்லாம் வரும். இப்படி எல்லாம் பல சங்கடங்கள்லாம் வரப்போறது. நேர்மைன்றது ரொம்ப குறைஞ்சு போயிட போறது என்பதை பத்தி இந்த துவாதச ஸ்கந்தத்துல சொல்ல போற. இதே துவாதச ஸ்கந்தத்துலதான் கடைசியில சொல்றார், கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக கொச்சித் கொச்சின் மகாபாகான்னு சொல்லிட்டு நாராயண பராயணாகன்னு சொல்ற. இந்த கலியுகத்திலையும் எல்லாமே அப்படியே பாழா போயிடும் நினைச்சுக்க வேண்டாம். இந்த நாராயணனையே தியானம் பண்ணக்கூடிய மகாத்மாக்களும் கூட உதிக்கதான் போகிறார்கள். தாமிரபரணி நதியத்திர கிருதமாலா பைசுனி காவேரி ச மகாபாகா பிரதீச்சி ச மகாநதி என்றெல்லாம் இங்க பாலாறு, இந்த தாமிரபரணி நதி, காவேரி, வைகை ஆறு, அந்த மேற்கு சமுத்திரத்துல கலக்கக்கூடிய பெரியாறு, மகாநதி, இந்த நதிகளுடைய தீரத்துல மகான்கள்லாம் அவதரிக்க போறன்றதெல்லாம் இந்த பாகவதத்துல பின்னாடி சொல்றார், இந்த துவாதச ஸ்கந்தத்துல சொல்றார். இவை எல்லாவற்றையும் நாம பார்க்கலாம் இந்த துவாதச ஸ்கந்தத்துல. ராஜோவாச்ச ஸ்வதாமானுகதே கிருஷ்ணே யதுவம்ச விபூஷணே கஸ்ய வம்சோ பவத் பிருத்வ்யாம் ஏததாச்சக்ஷ்வமே முனே. கஸ்ய வம்சோ அபவிஷ்யத்னு சொல்ற ராஜா சொல்ற, எது வம்சத்துக்கு அலங்கார பூதனாக இருந்திருக்கிற கிருஷ்ணன் ஸ்வதாமா தன் அடிச்சோதிக்கு சென்ற உடன் இந்த லோகத்துல யாருடைய வம்சம் இருந்தது, யாருடைய வம்சம் இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருந்தது, இது எப்படி எல்லாம் இருக்க போறது அப்படின்றத பத்தி சொல்லணும்னு இங்க சுக மகரிஷி பார்த்து பரீட்சித்து மகாராஜா கேக்குற. இதுக்கு முன்ன ரொம்ப நாள் ஆயிட்டு, வருஷக்கணக்கில் ஆயிட்டு இருக்கும், இருந்தாலும் அந்த விஷயத்த ஞாபகப்படுத்துறேன். 9வது ஸ்கந்தத்துல வரைச்சு தசமஸ்கந்தம் இந்த சந்திரவம்சத்தினுடைய பிரபாவத்தை சொல்லி முழுக்க முழுக்க கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஏற்றத்தை சொல்ற. அந்த கிருஷ்ணனுடைய லீலைகள், பாலகிருஷ்ணனுடைய லீலைகள் ஒரு 50 சர்க்கம் வரைக்கும், 50 அத்தியாயம் வரைக்கும், மீதி உத்தரார்த்தத்துல வரைச்சு மீதி கண்ணனுடைய எத்தனையோ வைபவங்கள் எல்லாம் சொல்ற. அது ஏகாதச ஸ்கந்தத்திலையும் அது தொடர்கிறது. இதெல்லாம் நாம பார்த்தோம்.
இதுக்கு முன்ன 9வது ஸ்கந்தத்துல சொல்லச்சே சந்திரவம்சத்தை பத்தி பிரஸ்தாபம் வந்தது. அந்த சந்திரவம்சத்துல கதிதோ வம்ச விஸ்தாரா பவதா சோம சூரியோகோன்னு சோமனுடைய வம்சம் சூரியனுடைய வம்சம் அப்படின்னு சொல்லச்சே சூரியனுடைய வம்சம் தான் ராமருடைய வம்சம். அதெல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்லப்பட்டதாக இருந்துருக்கு. அதுல கண்ணனுடைய விசேஷமான சரித்திரத்தை நீர் சொல்லணும்னு பரீட்சித்த மகாராஜா கேட்டு அதுக்கப்புறமா கண்ணனுடைய லீலைகளை விஸ்தாரமா சொல்லி சொன்னார். இப்போ இந்த கலியுகத்துல வரைச்சே இந்த வர்ணசாங்கரியம்ன்றதெல்லாம் இந்த தோஷத்தினால இனி வரப்போகிற ஒரு சந்திரவம்சமானது இது கடைசியில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா எல்லாருக்கும் ஒய்வதற்கு வழியாக இருப்பது கிருஷ்ணனிடத்துல பக்தி செலுத்துவதுதான், வேற ஒண்ணும் இல்லைன்றதுதான் சொல்ல போறார். அங்க அந்த சந்திரவம்சத்துல மகத தேசத்தினுடைய ராஜா மாகதனுடைய வம்சம்ன்றது தொடங்கப்படுறது. சந்திரவம்சத்துல வரைச்சு புருவனுடைய வம்சத்துல உபரிச்சரன்னு ஒரு வசு பிறந்தான். அவனுக்கு அந்த உபரிச்சரனுக்கு பிருகத்ரதன், அவனுக்கு ஜராசந்தன், அவனுக்கு சகதேவன் அப்படின்லாம் பசங்கள்லாம் பிறந்ததை பத்தி சொல்லிருக்கு. ஏற்கனவே 9வது ஸ்கந்தத்துல சொல்லப்பட்டது. அந்த சகதேவனிடத்துல இருந்து மார்ஜாரி, அவனிடத்திலிருந்து ஸ்ருதஸ்ரவசு, ரிபுஞ்சயன், இப்படி எல்லாம் இவெல்லாம் வரப்போகிற 20 ராஜாக்கள் யாரெல்லாம் வருவான்றத பத்தி சொன்னார். இதே விஷயத்துல தான் பரீட்சித்த மகாராஜா மறுபடியும் கேட்கிறார். அந்த பரீட்சித்த மகாராஜா கேட்கறதுக்கு சுகர் பதில் சொல்றார். ஸ்வதாமானுகதே கிருஷ்ணே யதுவம்ச விபூஷணே கஸ்ய வம்சோ பவத் பிருத்யாம் ஏததா சக்ஷமே முனே. ஸ்ரீசுகோவாச்ச யோன்த்யः புரஞ்சயோ நாம பாவ்யோ பார்ஹத்ரதோ நிருபः தஸ்யாமாத்யஸ்து சுனகः ஹத்வா சுவாமினமாத்மஜம். சுகர் சொல்ற, இந்த ஜெயத்ரதனுடைய வம்சத்தை சேர்ந்தவன், அவனுடைய வம்சத்துல அவன் இப்ப சொல்ல போறவன் தான் ஜெயத்ரதனுடைய வம்சத்துல கடைசியாக இருக்க போறான். அவன் பேர் புரஞ்சயன்னு பேர். அந்த புரஞ்சயன் ராஜ்ய சாசனம் பண்ணிட்டு இருக்கச்சே அவனுக்கு சுனக்கன்னு ஒரு மந்திரி இருந்தான். அந்த மந்திரி என்ன பண்ணிட்டான், ஹத்வா சுவாமினம், அந்த சுவாமியாக இருந்திருக்கிறவர் ராஜாவை ஏகாந்தத்துல இருக்கச்சே கொலை பண்ணிட்டு தன்னுடைய பிள்ளை பேரு பிரத்யோதன்னு பேரு, அந்த பிரத்யோதனையே ராஜாவா ஆக்கிட்டான். இப்ப பாருங்க, அந்த சந்திரவம்சத்துல அந்த புரஞ்சயனுடைய வம்சம் அது போட்டு அது போன உடனே இந்த மந்திரியினுடைய வம்சம் தான் இப்ப வந்திருக்கு பிரத்யோதனுடைய வரதுனால. அங்க அவனுடைய பிள்ளை விசாகயூபன், அந்த விசாகயூபனுடைய புத்திரம் ராஜகஹா அப்படின்னு இந்த வருஷத்துல வரப்படுது. இப்போ அந்த இவாளுக்கு அந்த 5 பேர் பிரத்யோதனனுக்கு பிள்ளைகளாக வரப்போறான். இவாள்லாம் 38 சொல்ற 138 வருஷம் இந்த பூமியை இவெல்லாம் ஆளப்போகிறாள்னு முதல்ல சொல்லிட்டார். அப்புறமா அவள்ல இருந்து சிசுநாகன்னு ஒருத்தன் பிறப்பான். இவளுக்கு அப்புறம் இந்த 5 பேருக்கு அப்புறம் சிசுநாதன்றவன் ஆளப்போறான். அவன் காக்கவர்ணன்னு அந்த ஒரு வம்சம் வரப்போறது. அதுல நத்திவர்தனஹா, ஆஜேயா, மகானந்திகி, சதஸ்ததான்னு அந்த அஜாத சத்ருவனுடைய புத்திரனாக, அதாவது விதிதாரனுடைய புத்திரனாக அஜாத சத்ருன்னு ஒருத்தன் பிறக்க போறான். அவனுக்கு அப்புறமா அஜாதசனுடைய தர்பகன்னு பிறக்க போறான். இப்படி எல்லாம் வளர்ந்து இவாளுடைய அந்த சிசுநாகனுடைய வம்சம் இருக்க 360 வருஷம் இந்த ராஜ்யத்தை கலியுகத்துல பூமிய அவ ஆள போறா என்று சொன்னார். இப்படி மகானந்தியினுடைய பிள்ளை, மகானந்தின்றது இவாளுடைய ஒருத்தன். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, சூத்ரி கர்ப்போத்பவோ பலி மகா பத்மபதி கஸ்டின் நந்தஹா க்ஷத்ர விநாச கிருத்து. ஒரு சூத்ர ஸ்திரீயினிடத்துல இருந்து உண்டான ஒரு பிள்ளை, அவன் பிறக்க போறான்.
அவன் நந்த வம்சத்தினுடைய அழிவுக்கு அவன் காரணமாக இருக்க போறான். அதுக்கப்புறமா வர ராஜாக்கள்லாம் சூத்திர பிராயாளா இருக்க போறான். சத்திரியர்களுக்கு உண்டான தர்மங்கள் எதையும் அனுஷ்டிக்க போறதில்ல. எல்லாரும் ஏதோ தன்னுடைய ஒரு இச்சைக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண போறாளே தவிர நேர்மையாக நடக்க போறதில்லை என்பதாக சொல்ற. ச ஏகச்சத்ராம் பிருத்திவீம் அனுல்லங்கித சாசனஹா சாதிஷ்யதி மகாபத்மஹா த்விதீயைவ பார்கவஹா. இந்த மகாபத்மன்ற இந்த நந்தனுக்கு பரசுராமர் மாதிரி, அந்த நந்தன் இரண்டாவது பரசுராமர் மாதிரி எல்லாரையும் ஆள்பவனாக அவன் ஒரே கடையும் கீழே பூமியை ஆள போறான். அவ்வளவு பெரிய பராக்கிரமத்தோடு இருக்க போறான். அவனுக்கு 8 பிள்ளைகள் பிறகு போறான். அந்த 8 பிள்ளைகளும் ராஜாவாக இருந்து இந்த பூமியை ஆள போறான். இப்படி இவர்கள்லாம் 100 வருஷத்துக்கு மேல ராஜ்யத்தை இந்த கலியில இந்த பூமியை ஆள பண்ண போறா. இந்த மாதிரி எல்லாம் இருக்க போறது. நவனந்த்வான் திஜ கஷ்யத்தை பிரபன்னான் உத்தரிஷ்யதி தேஷாம் அபாவே ஜெகதீம் மௌர்யோ போட்சந்தி வை கலௌ. இந்த 9 நந்தர்களை சாணக்கியன்னு ஒரு பிராமணன் மொத்தம் வரப்போறான். இந்த நந்த வம்சத்தினுடைய அழிவுக்கே காரணமாக இருக்க போறது அந்த சாணக்கியன். முத்ரா ராட்சசம்னு ஒரு அற்புதமான ஒரு நாடகம். அந்த முத்ரா ராட்சச நாடகத்துல வரைச்சே இந்த நந்தவம்சத்தை அழிச்சு சந்திரகுப்தன் எப்படி ராஜாவா வந்தான், சாணக்கியன் என்னென்னலாம் ஒரு கதி, என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணி இந்த 9 நவ நந்தர்களையும் அழிச்சு இவனை மௌரிய சந்திரகுப்தனை ராஜாவா ஆக்கினா என்பதை பத்தி அதுல நாடகத்துல ரொம்ப அற்புதமாக சொல்றது. அதை இந்த இடத்துல சொல்ற. நவனந்தான் த்விஜகஷ்டித் பிரபன்னான் உத்தரிஷ்யதி தேஷாம் அபாவே ஜெகதீம் மௌர்யோ போட்சந்தி வை கலௌ. இந்த 9 நந்தர்களும் ஒரு சமயத்துல இந்த சந்திரகுப்தனை ஏதோ பரிகாசம் பண்ணிருக்கான். அந்த பரிகாசம் பண்ணினத்துக்கு ஒரு கோபம், அந்த கோபத்தினுடைய பராகாஷ்ட அதனுடைய எல்லை எங்கேயோ போயிடுத்து. அந்த நந்த வம்சத்துக்கு நாசமாயிடுத்து. நந்தாந்தம் கஷத்திரிய வம்சம்னு சொல்லி ஒரிஜினலாக இருக்கக்கூடிய கஷத்திரிய வம்சம் நந்தனோட நின்று போயிடுத்து. அதுக்கப்புறம் இல்லைன்னா இன்னும் கேட்டா இன்னும் முன்னையே போயிடுத்து. மந்திரிகுமாரன் ராஜாவா வரைச்சையே போயிடுத்து. ஆனா அதுக்கப்புறம் இந்த கலியுகத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருந்தவாளும் கூட கடைசியில இந்த சூத்ரனுக்கும் கத்திரியனுக்குமாக பிறந்த மௌரியன் தான் இந்த லோகத்துல ஆளப்படா. அவன் பேர் சந்திரகுப்தன் அப்படின்னு பேரு. அவன் தான் ஆள போறான் என்பதாக சொல்ற. ராஜ்யேபிஷிச்சதி, அந்த சந்திரகுப்தனை ராஜ்யத்துல அபிஷேகம் பண்ணி வைக்க போறது யாரு தெரியுமா அப்படின்னா இந்த பிராமணன் தான், சாணக்கியன் தான். அந்த முத்ரா ராட்சசத்துல பார்த்தோம்னா அங்கங்க இந்த சாணக்கியன் அந்த சந்திரகுப்தனை அவ்வளவு ஏளனமா சொல்லுவான். நீ போய் உன்னை உட்காந்து வச்சுருக்க போற ஹே விஷல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது அந்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த முத்ரா ராட்சச நாடகம்ன்றது. சஏவ சந்திரகுப்தம் வை த்விஜோ ராஜ்யேபிஷேட்சதி தத்சுதோ வாரிசாரஸ்து ததஷ்ட அசோகவர்தனா. அதுக்கப்புறமா பிம்பிசாரன் அவருடைய பிள்ளை அசோகவர்தனன். அதுக்கப்புறமா அந்த அசோகவர்தனன்றவர் ரொம்ப பிரசித்தியோட இருக்க போற. அவருக்கு பல மகன்கள். அந்த வம்சத்துல சாலிசோகஸ்ததஸ்தஸ்ய சோமசர்மா பவிஷ்யதி, இப்படி எல்லாம் புலிந்தோ பவிதா இப்படி எல்லாம் அவள்லாம் இருக்க போறா. இவள்லாம் இந்த கலியில 137 வருஷம் இந்த மௌரிய ராஜ்யம்ன்றது ஆள போகிறார்கள். இவள்லாம் இருப்பான்னு சொல்லி சொல்றார். இந்த புரஞ்சயன் தொடங்கி பிரத்யோதனன் வரைக்கும் 138 வருஷம். அவளுக்கு அப்புறமா தசநாகர்கள் 360 வருஷம். அவனுடைய புத்திரர்கள் 8 பேர், 9 பேர் அவன் நந்தத்துல வரைச்சு அவன் 100 வருஷம் பூமி ஆளுவான். அதுக்கப்புறம் 598 வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும். அந்த முரனுடைய பிள்ளை மௌரியன்னு சொல்லி சொல்றது சந்திரகுப்தன். அதாவது இந்த
மீன் பிடிக்கிற ஜாதியில பிறந்தவனாக இருந்திருக்கிறவன். அவனுக்கு அவனுடைய வம்சம் இதெல்லாம் வரைச்சே இது கொஞ்ச நாள் 112 வருஷம் இவெல்லாம் பூமிய ஆளப்போற. இப்படி புஷ்பமித்ரன், அக்னிமித்ரன், சுஜேஷ்டன் இப்படி எல்லாம் பல பேர் இந்த ஒரு கடைசியில தேவபூத்தின்னு இவெல்லாம் சுங்கர்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சுங்கா தசைத்தே போட்சந்தி பூமும் வருஷ சதாதிகம் 100 வருஷத்துக்கு மேல இந்த சுங்கர்கள்லாம் ராஜ்யத்தை ஆள போற இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அந்த பூமித்திரன்னு ஒருத்தன், அவனுடைய பிள்ளை நாராயணன், அவன் சுசர்மானுடைய புத்திரன். கலியுகத்துல இந்த காண்வாயினான்னு இந்த காண்வ வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கவா இவ 345 வருஷம் அதுக்கப்புறம் ஆள போறான்னு சொல்ற. அத்வா காண்வம் சுசர்மானம் தத்ருத்யோ விருஷலோ பலி காம்போட்சி சந்த ஜாத்தியா கஞ்சித் காலம் அசத்தமகா. இந்த சுசர்மான்றவன இவனை கொன்னு அவனுடைய வேலைக்காரன் தெலுங்கு தேசத்துல பிறந்தவனாக இருக்கிற பலின்னு இருக்கான அவன் பூமிய ஆள போறான்னு சொல்ற. தத்ருத்யா பலி காம்போட்சதி ஆந்திர ஜாத்தியா. ஆந்திர ஜாத்தியில பிறந்தவனாக இருக்கிறவன் சில காலம் அவன் ஆள போறான்னு சொன்ன. இந்த ஸ்ரீசாந்த கர்ணன்னு ஒருத்தன், அவள்ல இருந்து சில பேர் எல்லாம் வரிசையா லம்போதரன், தசபுத்திரஹா இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரா. இவெல்லாம் என்ன பண்ண போறான் அப்படின்னா, இவெல்லாம் இன்னும் சில காலம் யஜ்ஞஸ்ரீன்னு புத்திரன் விஜயன், அவனுடைய புத்திரனாக சந்திர விஜயானம் பண்ண போறான். இப்படி இந்த கிருஷ்ணன்ல இருந்து 30 ராஜாக்கள் வரைச்சே 456 வருஷம் இது வரைக்கும் பூமியை ஆளப்போகின்றார்னு சொல்ற. சப்தபீரா ஆவபிருத்யா தசகர்தபினோ நிருபாஹ கங்கா ஷோடச பூபால பவிஷ்யந்த்யதிலோலுபாஹ. அதுக்கப்புறமா கங்கர்கள்னு ஒரு 16 அரசர்கள் தேசத்தை ஆளப்புற. அந்த கங்காளுக்கு பிற்பாடு 8 யவனர்கள், 14 துருஷ்கர்கள், 10 குருண்டர்கள் இவ எல்லாரும் ராஜ்யத்தை ஆளப்புற. சிசுநந்திஷ்ட தத்பிராதா. அதுக்கப்புறமா இது 11 மௌனர்கள். இப்படி 300 வருஷம் இவெல்லாம் ஆளப்புற. இவெல்லாம் இருந்த பிற்பாடு கிலிக்கிலான்னு ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துல பூதநந்தன், லங்கிரி, சிசுநந்தி, அவனுடைய சகோதரர் யசோநந்தி, இப்படி இவெல்லாம் 106 வருஷம் ஆயிடுச்சு. இது கலியிலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் 3000 வருஷம் வரைக்கும் சொல்லிட்டே இருவர். இத்தேதே வைவர்ஷிதம் பவிஷ்யந்தி அதிகானி ஷட் தேஷாம் த்ரயோதசி பவிதாரஸ்ய பாக்லீகாஹ புஷ்பமித்ரோத ராஜன்யாஹ துர்மித்ரோத தஸ்யைவ ச ஏககாலா இமே பூபாஹ சப்தாந்தாஹ சப்தகோசலாஹ. 7 ஆந்திரியர்கள், 7 கோசலர்கள், 7 விதுராதிபர்கள், 7 நிடதர்கள். இப்படி அந்தந்த தேச பெயர்னாலேயே அங்கங்க வேற வேற தேசத்துல அந்தந்த தேசத்து ராஜாக்கள்லாம் அங்கங்கெல்லாம் வேற வேறையா இருந்து ராஜாக்களாக ஆள போறார் என்பதாக சொல்றார். இந்த மாகத தேசத்துல இருந்து ஆரம்பிச்சு விஸ்வஸ்பூர்த்தின்னு ஒருத்தர் வரப்போற. அவர் கரிஷ்யத் அபரோவர்ணான்னு புளிந்த இது முத்ரகானன்னு இப்படி பல பேராக சூத்திரர்களாகவும் சூத்திர பிராயர்களாகவும் இப்படி பிராமண கஷத்திரிய வைசியல் இந்த லோகத்துல பார்த்தோம்னாக்க இந்த சௌராஷ்டிரம், அவந்தி தேசம், அபீரம், மாளவம் இந்த தேசத்துல எல்லாம் இருக்கிறச்சே அவ பிராமணாலாம் பிராமணாள் மாதிரியே இருக்க மாட்டாளாம். அவள்லாம் ஒரு வர்ண சாங்கரியத்தினாலேயோ அல்லது பிராமணன் இருந்தா கூட பிராமண கிருத்தியத்தை சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணாத, பஞ்சமகா யஜ்ஞாதிகள்லாம் அனுஷ்டிக்காமல் அவள்லாம் எப்படி எப்படியோ இருந்துட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ராஜா சரியில்லாததுனாலதான். ராஜா தர்மிஷ்டனாக இருந்தான்னாக்கா லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் தர்மத்தை பின்பற்றுவார்கள். ராஜா விபரீத புத்தியோட இருந்துட்டான்னாக்கா லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அந்த விபரீத புத்தியோட தான் இருக்கணும்னு சொன்னோம். இப்படி ஒரே சமயத்துல வரைச்சே இவ என்ன பண்ணுவா அப்படின்னா,
துல்லியகாலா இமே ராஜன்னே மிளேச்ச பிராயாஸ்ட பூபிரதா ஏதே அதர்மான் ரிதபராக பல்குதாஸ் தீவிரமன்யவகா. இவா மொத்த பேரும் இப்ப வரப்போற ராஜாக்கள்லாம் அதுல முக்கால்வாசி பேர் எப்படி இருப்பான்னாக்க தர்மத்தை ஆசிரியக்கவே மாட்டார். அதர்ம பராக அன்றுத்த பராக பொய் சொல்றவர்களாக இருப்பார். பல்குதாக தீவிர மன்யவகா ஒரு சின்ன விஷயத்திலேயே கூட அதாவது ஒரு அல்பமா கொடுக்கற தானம்னு வரச்சே முன்னெல்லாம் வாரி வாரி கொடுத்திருந்தா அந்த மாதிரி இல்லாமல் இந்த தானம்ன்றது ரொம்ப குறைவா போயிட போறது. கோபம்ன்றது ரொம்ப ரொம்ப அத்தியா வந்துடும். அந்த கோபம் கூட சில சமயங்கள்ல தான் இருக்கணும். கோபம் வரும், ஏன்னா பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறவா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஆனா அந்த கோபம் நீட்டிக்க கூடாது. அது ஒரு காலத்துக்கு அப்புறமா அந்த கோபமோ துவேஷமோ அது குறைஞ்சு போயிடணும், அது போயிடணும். அது அப்படி இல்லாத இவளுடைய கோபம்ன்றது எப்படி இருக்கும்னா ஸ்திரீக்கள், பாலாள், பசுக்கள், பிராமணாள் இவாளையே ஹத்தி பண்ற அளவுக்கு ஒரு கோபம் வரும். இந்த ஸ்திரீ தானே, இது பெண் தானே, இவ குழந்தை தானே, இவ பிராமணன் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அந்த விபரீதமான புத்தி வரப்போறது. அதோட மாத்திரமில்ல இவ எல்லாரும் என்னன்னாக்க துஷ்சரித்த, அதாவது தான் ராஜாவாயிட்டோம், ராஜாவாயிட்டதுனால யார வேணா நாம நம்மளுடைய ஆசைக்கு ஏற்ப நாம கூட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விபரீதமான எண்ணங்கள்லாம் வரும். இப்படி அதுக்கு உடன்படாதவர்களை வரைச்சு ஹத்தி பண்ணிடுறது, இப்படி ரொம்ப ஒரு துர்ஜயம், அதாவது சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்கள்லாம் ஏற்படும். அதுல வரைச்சு இங்க லோகத்துல பார்த்தோம்னாக்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதுக்கு எகிரி எகிரி குதிச்சுட்டு சந்தோஷத்தை அப்படியே ஆயிடுத்துன்ற மாதிரி நினைச்சுக்கிறது. எவ்வளவு பெரிய நடக்க வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் வரைச்சு அதை பத்தி விசாரப்படாமல் இருந்துட்டு இருக்க வேண்டியது. இவாளுக்கு எல்லாருக்குமே இந்த கலியில வரைச்சே பல பேருக்கும் சோகம் ஹர்ஷம் ரெண்டுமே மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அல்பமான ஆயுசு, அல்பமான பலன், இது சம்ஸ்காரம் ஹீனனாக எல்லாரும் இருந்துட்டு இருக்கா, கிரியாஹீனர்களாக இருந்துட்டு இருக்கா. இப்போ மாடு எல்லாம் கூட தான் இந்த தன்னுடைய இனத்தை விருத்தி பண்றது. அந்த மாதிரி அதுக்கு என்ன சம்ஸ்காரமா பண்றோம், என்ன பண்றா, அதுக்கு என்ன உபநயனம் மாறுதா, கர்ப்பாதானம் மாறுதா, சீமந்தம் பண்றாளா, பும்சவனம் பண்றாளா, என்ன பண்றா, ஒன்னும் பண்ணல. அந்த மாதிரிதான் பிராமண சமூகமும் அப்படிதான் ஆக போறது. இந்த ஹீன சம்ஸ்காராளாக போயிட போறா. இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஒரு துர்தசை வரப்போறது. எல்லாத்த காட்டிலும் பெருசா நினைக்கிறது எதுன்னா பணம் தான். இந்த அர்த்தத்துக்காக எங்கெங்கயோ போய் எப்படி எப்படியோ போறவளாக இருந்துட்டு இருக்க போறா. இப்படி பல விஷயங்கள்ல சொல்ற. ஆனா இந்த விஷயத்துல ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லிருக்க, தன்னாதாஸ்தே ஜனபதாக தச்சீலாச்சாரவாதினா அந்யோன்யதோ ராஜபிஷ்ட க்ஷயம் யாஸ்யந்தி பீடிதாகனு சொல்ற. இது முக்கியமா ராஜாக்கள் விஷயத்துல சொல்றது. ராஜாக்களாக இருந்துட்டு இருக்கிறவா கூட அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பேராசை, இந்த மதம், பொறாமை, இதனால தான் எல்லா இடத்தையும் ராஜ்யத்தை ஆளணும்ன்றது. இன்னைக்கு நாம கூட சில தேசங்கள்ல நாம பார்த்துட்டு இருக்கோம். ஜனாதிபதியா இருக்கிறவாளே கூட தன்னிச்சையாக சில காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால ஜனங்களுக்கு என்ன நஷ்டம், என்ன கஷ்டம் அப்படின்றதெல்லாம் பாக்குறது இல்லை. யாரையும் பிரஜையாகவே பாக்குறது இல்லை. இப்படி எல்லாம் பல தப்பு காரியங்கள்லாம் நடக்க போறது இங்க இது காலத்துல வரப்போறதுன்னு சொன்னார். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும், இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே 100% இப்படிதான் இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இது பிராயசக முக்கால்வாசி ஜனங்கள், அதாவது அநேகமா மெஜாரிட்டியாக இருக்கிறவான்னு அர்த்தம். அதிகபட்சமாக இருக்கிறவா இந்த மாதிரி நடந்துப்பான். எங்கேயோ ஒருத்தர், எங்கேயும் 100ல ஒருத்தரோ 1000ல ஒருத்தரோ
10,000த்துல ஒருத்தரோ நல்லவர் எங்கேயோ தான் இருக்க போறார். எந்த தேசத்துக்கு போனாலும் கூட அங்க போயும் ஸ்வதர்மத்தை தனக்கு, அதாவது பொய் சொல்லாது இருக்கிறது, தப்பு காரியம் பண்ணாமல் இருக்கிறது, மாதா பிதாக்களுக்கு சுசுரூஷ பண்றது, இப்படிப்பட்ட தர்மங்களை அனுஷ்டிக்கிறவாளாகவும் சில பேர் இருக்க போறா. ஆகையால இது என்னத்துக்காக இவ்வளவு தூரம் இந்த விஷயத்த விபரீதத்தையே சொல்றேன்னு கேட்டாக்கா, இது அதிகபட்சமாக இருக்கிறவா இப்படி விபரீத புத்தியோட தான் இருக்க போறா. ஒரு தார்மீகமான புத்தி இல்ல, பணத்துல ஆசையோடையும், பெண் ஆசை பொன் ஆசைன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆசைகளோடையும் தான் அதிகமாக இருக்கிறவா இருப்பா. யாரும் சில பேர் இருப்பா இங்கேயும் நல்ல சாது விரத்தத்தோட நல்ல குணத்தோடையும் நல்ல மாதிரியாகவும் சில பேர் இருப்பான்றத சுவாமியே ரகசியத்திரதாரத்திலயும் சாத்திருக்காரு. இதுக்கு மூலமாக பாகவதத்திலையும் சொல்லப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆகையால இது முக்கியமா ஏன் இது மொத்தத்தையும் விபரீதத்தையே சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த ஜனங்களுடைய புத்தி இப்படி எல்லாம் மாறி போயிடும் என்பதாக சொல்ற. இதுக்கு மாறாத இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பின்னாடி சொல்ல போறேன். இப்ப நாம பிரார்த்தனை பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டாக்க, தர்மத்துல நமக்கு புத்தி போகணும், தவறான வழியில நாம நடந்துக்க கூடாது, பணத்துக்காக எந்த காரியமும் பண்ணக்கூடாது. இது தர்மமான மார்க்கமா இருந்துன்னாக்கா அந்த தர்மத்தை நாம அனுஷ்டிக்கணுமே தவிர பணத்துக்காக நம்ம காரியம் பண்ணக்கூடாது. இப்படி இதெல்லாம் தான் நாம பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணணுமே தவிர நமக்கு மேல மேல புகழ் வேணும் பணம் வேணும்னு எல்லாம் ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பிரார்த்தனை பண்ணோம்னாக்கா அதெல்லாம் தானா வந்துடும். அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஜனங்களுடைய சுபாவத்தை பத்தி இந்த இடத்துல சொல்ற. நாம இப்படி நடந்துக்க கூடாது, நமக்கு இப்படிப்பட்ட புத்தி வரக்கூடாதுன்றத மறுபடியும் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரு.